ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். எதனால் இவ்வளோ சீக்கிரமாக போடுறோன்னா, இங்கே ஒரே மழை பெய்யுது, ரெண்டாவது ஒய்ஃபை இல்லாமல் போயிடுச்சு. எப்படியாவது இந்த வீடியோவாவது எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு போட்டு விட்டுறலாம், ஒய்ஃபை வந்தவொன்னே போடலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் தான் இப்போ போய் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ மொபைல் நிறையா வந்திருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 40 மொபைல் எங்ககிட்ட புதுசாகவே வந்திருக்கு. அது இல்லாமல் ஏற்கனவே உள்ளதும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வீடியோ போடுறோம். ஒன்று ஒன்றா கவனமாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு நல்ல பயனுள்ள விலையில் ஏதாவது ஒரு மொபைல் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் 9 ப்ரோ 5G மொபைலு 15,500 போட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். GB ரேமே 256, எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடு உள்ள மொபைலே வந்து பார்த்திங்கன்னா 9,500 போட்டிருந்தோம். சரியா? அது கூட விற்றுருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 GB ரேமே 256 GB ஸ்டோரேஜில் OnePlus 9 Pro. சரியா? ஸோ யாருக்காவது வாங்கணுன்னு ஐடியா இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள். விலை வந்து பார்த்திங்கன்னா 15,500, 12,256. மொபைல் எந்த அளவுக்கு இருக்குன்றத, இந்த மொபைல் எப்படி இருக்குன்றதை மட்டும் சொல்லுவேன். மொபைல் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? கேமரா எப்படி இருக்குது? எதுவும் சேஞ்ச் பண்ணல. கேமரா எல்லாமே நல்லா இருக்குல்ல? சர்வீஸ் போகாத ஒரு தரமான மொபைலு. சரியா? தரமான மொபைலு. ஸோ இங்கே திடீர்னு மழை பெய்யறதுனால ஒய்ஃபை எடுக்காமல் போயிடுச்சு. திரும்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. சரியா? அதனால தான் இப்போ இது வந்து கேமராலாம் சூப்பராக இருக்குது. 12 GB ரேமே 256. சரியா? இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன் 15,500. உண்மையிலே தரமாக இருக்குது. OnePlus 9 Pro 15,500, 15,500. சரியா? இப்படி வச்சுட்டே வருவோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 வந்து 26,000 போட்டிருக்காங்க. 26,000 இதோட விலை. சரியா? $128 GB ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி பக்காவாக ஒர்க் ஆகுது. சரியா? பக்காவாக ஒர்க் ஆகுது. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா 85 இருக்குது. பேட்ரி ஹெல்த்து வந்து 85 இருக்குது. ஐஃபோனில் வந்து 14 26,000, 128. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 26,000, 26. பேட்ரி ஹெல்த் 85, ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. மொபைல் தெளிவாக இருக்குது. சரியா? இதில் வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லிதான். அப்படி சும்மா சொல்லி ஏதாவது இருந்தால் சொல்லு. எதுவுமே இல்லைல்ல? நல்லா இருக்குல்ல? அது மேலே உள்ள பெயிண்ட்டு மட்டும் ஒன்று, அந்த ஒரு 2-3 இடத்துல அது நீங்கள் பார்த்தாலே தெரியும், சின்னதான். அதே தான், அவ்வளோதான். இந்த மற்றபடி பின்னாடிலாம் உங்களுக்கு தரமாக இருக்குது. சைடில் ஃப்ரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. அந்த மேலே மட்டும்தான் லைட்டாக 1-2 இடத்துல அந்த கலர் போயிருக்கு, ரெட் கலர் இருக்குல்ல, அது. மற்றபடி அதுக்கும் உங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ இருந்தாலும் நம்ம சொல்லிடுறோம். சரியா? 26,000 வந்து ஐஃபோன் 14 128 GB. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 11. இது ஐஃபோன் 11 8,500 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன இஷ்யூன்றதை பார்ப்போம். ஐஃபோன் 11 8,500. சார்ஜ் இல்லையா பாரு? ஆன் பண்ணு. சார்ஜ் இல்லை, சார்ஜ் போடு. ஐஃபோன் 11 சார்ஜ் ஏறட்டும். சரிங்களா? சார்ஜ் ஏறிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐஃபோன் 13 தானே? இது ஐஃபோன் 13. இப்போ 13 14 ரேட்டுக்கு கொடுத்துருக்கானப்பா. இது 14 தானேப்பா? இது 14 தானே? 26,000 கொடுத்துருக்கான். இது 13 25,500 போட்டிருக்கான். ஏன் அவ்வளோ கம்மியாக கொடுக்குறான்? அது இதுக்குள்ளே பாக்ஸா? ஓ, ரைட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 13 பாக்ஸோடு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜிபி இருக்குது. ஜிபி வந்து 256 GB 256 GB. அதனால தான் விலை கூட சொல்லியிருக்காங்க. 25,500. ஐஃபோன் 13 25,500.
இதில் வந்து 256 ஜிபி ஸ்டோரேஜ் இருக்குது சரிங்களா. அதனால தான் இதோட விலை கூட வருது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிக்குவோம். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். மொபைல் வந்து ஃபினிஷிங் பாடி ஃபினிஷிங்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. லைட்டாக 1-2 இடத்துல சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் வந்து பெயிண்ட்டு அந்த பவுச் அடையாளம்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இருக்குது. 128 ஜிபி. கண்ணாடிலாம் வந்து எந்த கிராச்சஸ் இல்லை. வேலை உள்ள கைரேகை மட்டும்தான் இருக்குது. அது இப்படி தொடச்சாலே போயிடும் சரிங்களா. இப்படி தொடச்சாலே போயிடும். வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைலை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்குது. இதில் பேட்ரி ஒன்றும் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஏறட்டும் இல்லாட்டா இது ஆன் ஆகிடுச்சா? எதுவுமே ஆன் ஆகலையா? சரி இருங்க, ஒன்று ஒன்றாவே ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 13 வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன ஜிபிஐ வந்து இப்போ ஜிபி பார்த்துட்டோம் 256 ஜிபி. பேட்ரி ஹெல்த்து நம்ம பார்க்கல. இது வந்து ஒன்றும் ஆன் ஆகலை, சார்ஜ் ஏறிட்டுருக்கு சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ 25,500 ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க. 25,500 இதோட ரேட்டு. இதோட ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 128 ஜிபி. ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 12 ப்ரோ ஐஃபோன் 12 ப்ரோ 25,500 25,500 இதோட விலை. அவங்க மென்ஷன் பண்ணது 25,500. ஐஃபோனோட 12 ப்ரோ தான், 12 ப்ரோ மேக்ஸ் கிடையாது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே போட்டிருக்கோம் 128. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருங்க ஒரே ஒன்று சரிங்க. பேட்ரி வந்து 76 இருக்குது. 76% பேட்ரி ஹெல்த்து. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,500 25,500 25,500 பாக்ஸு மொபைலு சரியா. இங்கே வச்சிட்றேன் இன்னும் ஒன்றா, அப்போ தான் தெரியும் நமக்கு. இந்த பார்சல் வந்து நேற்று போடாமல் விட்டது சரியா. இதையும் சேர்த்துக்கா. இவன் ஃபோன் போடு. இது என்ன பாஸ்வேர்டுன்னு கேளு. OnePlus 11க்கு என்ன பாஸ்வேர்டுன்னு கேளு. சாதிக்குது. என்னப்பா இவனுங்க பாஸ்வேர்டை போட்டு வச்சுறானுங்க. ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை போட்டு சொல்ல மாட்டான் உங்களுக்கு. என்னப்பா கீழே விழுந்துச்சு? அண்ணா OnePlus 9 பாஸ்வேர்டு என்னதுண்ணா? ஆமாம் பாஸ்வேர்டு போட்டிருக்கு. 1 2 3 4 போட்டேனே வரலையே. பிளாக் கலரு 1 2 3 4 போடு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 9 இது 9ஓட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 12,500 போட்டிருக்காப்புல. 12,500 OnePlus 9. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ OnePlus 9 8 ஜிபி ரேமு 128. இப்போ இது டிஸ்பிளேலாம் நல்லா இருக்கா பார்த்து சொல்லியிருப்பா. டிஸ்பிளே கேமரா எல்லாமே 3ஐயும் செக் பண்ணி காட்டு. எல்லாமே நல்லா OnePlus 9 கேமராலாம் செக் பண்ணிக்க. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கா? சர்வீஸ் போகாத ஒரு தரமான மொபைலு OnePlus 9. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,500. பேட்ரி அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதிலலாம் வந்து பேட்ரி பார்க்க முடியாது. 12,500 12,500. அதே மாதிரி இன்னொரு மொபைலும் இருக்குது. அதுவும் OnePlus 9 தான். அதையும் வந்து பார்த்திங்கன்னா 12,500 தான் போட்டிருக்காப்புல. OnePlus 9லேயே 2 இருக்குது.
இதில் வந்து இதில் எதுவும் 1 2 3 4 என்ன எதுன்னு தெரில. இது லாக்கே இல்லை போல இருக்கு. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது, கலரும் சூப்பராக இருக்குது. 12,500 இது. OnePlus 9 தான் இது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 8,128 தான். அதே ப்ரைஸ் தான் இதுவும், 12,500 தான், 12,500. ஸோ நீங்கள் யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள் 12,500 ஓகேன்னு. ஆனால் அதை விட ரெண்டும் நல்லா தான் இருக்குது, கலர் தான் வித்தியாசம். சரியா? இது ஆன் ஆகிடுச்சா பார்ப்போம். இன்னும் ஆன் ஆகலையே, சார்ஜ் ஏறுதா இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் S20 FEன்னு நினைக்கிறேன். அப்பா எல்லாமே சார்ஜ் இல்லாமல் கொடுத்துருக்காம்பா. இப்போ இதை கொஞ்சம் சார்ஜ் போடுப்பா. இதை என்னன்னு பார்ப்போம். இது வந்து S9 ப்ளஸ், சாம்சங்கில் வந்து S9 ப்ளஸ்ஸு. S9 ப்ளஸ்ஸு வேறு என்னமோ பேர்லாம் போட்டிருக்கு. GB RAM, 64 GB, 5,500. சரியா? மொபைல் நல்லா இருக்குது. பேக் பேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஸ்டிக்கர் போட்டு தரமாக வச்சுருக்காங்க. என்ன ஸ்டிக்கராக என்ன இது கிராச்சஸாக இருக்குது. பின்னாடி ஸ்டிக்கர் தானே ஒட்டியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், பின்னாடி ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காரு. 5,500 தான் போட்டிருக்கு. 6 GB RAM, 64 GB. பேக் டோர் உள்ளே உடஞ்சிருக்கா? ஆமாம், உள்ளே உடஞ்சிருக்கு, சின்னதாக உடஞ்சிருக்கு. இந்த பாருங்கள், இந்த தேர்தலில் உடஞ்சிருக்கு. ஸோ இருந்தாலும் 5,500 வந்து OnePlus 9 ப்ளஸ்ஸு, OnePlus 9 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 664. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வெறும் 5,500 தான். கேமராலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். எட்ஜ் மாடல் இது. ஸோ இப்போ கூட காலையில் கேட்டு வந்தார் ஒருத்தர், இது பாக்ஸ் இது வெறும் பீஸாக இருக்கும்போது எடுத்து காட்டுங்கன்றார். நான் காட்டல, ஏன்னா நம்ம வந்து இப்போது வீடியோ போட்டுக்கோன்னு தான், அப்புறமா காட்டிக்கலான்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ 5,500. இது சாம்சங் S9 ப்ளஸ்ஸு. பேக் டோர் லேஸாக உடஞ்சிருக்கு. 6 GB RAM, 64 GB, எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்லேயே S9 வந்து 5,000 போட்டிருக்காரு. பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ இதுவும் ஆன் ஆகல, சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். சார்ஜ் இருக்குது. S9 கிடையாது, இது S8. நம்ம பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. S9 என்கிட்டே ஒன்று இருக்குது, 6,000 ரூபா சொல்லி கொடுத்தது. அது ஒன்றும் விற்கலை. அது S8, சாம்சங் கேலக்ஸி S8. இதுவும் பார்க்க எட்ஜி மாதிரி தான் இருக்குது. எட்ஜி ஸ்க்ரீன் தான் இதுவும். இவனுங்களாம் ஏதோ எழுதி வச்சுருக்கானுங்க. ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 464 வரும்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் வந்து 64 GB. மெமரி வந்து 4 GB RAM. 464, 5,000 rupees. பேக் டோர் வேறு உடஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஓப்போவில் F27 Pro ப்ளஸ்ன்னு போட்டோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மட்டும்தான். இது மொபைல் மட்டும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,500 போட்டிருக்காரு. ஜிபி RAM எவ்வளோன்னு தெரியல. இப்போ நம்ம சார்ஜ் இல்லைல்ல, சார்ஜ் இல்லாமல் எப்படி பார்க்குறது? இதை பார்ப்போம். எந்த மொபைலுக்கும் சார்ஜ் இல்லை. இப்போ தான் வந்தது, அப்படியே நம்ம இது பண்ணுறோம், உங்களுக்கு வீடியோ போடுறோம். $12,500, 12,500. இதில் ஏதாவது சார்ஜ் ஏறி இருக்கா பார்ப்போம்மா? என்னப்பா இது விடிய விடிய ஏறுது. இப்போ சார்ஜர் எதுவும் இந்த சார்ஜரை போடு.
இது எந்த சார்ஜர் போட்டிருக்க? ஏறவே இல்லையே, அப்படியே தான் இருக்குது. இங்கே பாரு, சார்ஜ் போட்டே ஏறவே இல்லை. இது எந்த சார்ஜர்? ஐஃபோன் சார்ஜர் தான். இதில் போடுவப்ப ஏறவே காணுமே. போட்டால் உடனே ஏறிடுமே. எனக்குலாம் என் ஃபோனுக்குலாம் போட்டிருக்கேன். சரி, அதில் போடு. ஏதோ பாயிண்ட் உள்ள காலத்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைலான்றதை இப்போ நம்ம பார்ப்போம். 10,500 தான் போட்டிருக்கு. சரியா, சார்ஜ் ஏறி இருக்குது, ஓரளவு சார்ஜ் ஏறி இருக்குது. S20 FE 5G மொபைலு. என்கிட்ட ஏற்கனவே ஒரு மொபைல் பாக்ஸோடு இருக்குல்ல, அது 11,500 கொடுத்துருக்காரு. பாக்ஸு மொபைல் தான். ஸோ இது வந்து ஒன்லி மொபைல் தான், 10,500. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பஸ், எந்த இஷ்யூமே கிடையாது. கண்ணாடி மாதிரி வச்சுருக்காப்புல. மொபைலோட விலை வந்து 10,500, 10,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128 தான் வரும், 5G மொபைலு. ஸோ மேலவே பார்த்தாலே ஓரளவு சொல்லலாம் மொபைல் நல்லா இருக்குன்னு. ஸோ செட்டிங்கில் போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு. கேமரா வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் கேமரா தான் இதுக்கு வரும். S20 FE இது 5G மொபைலு. கேமராவும் அதே மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா அதை விட வேறு லெவலில் இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம் சரிங்க. ஃப்ரண்ட் கேமராவும் சூப்பராக இருக்குது. மொபைலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 10,500, 10,500, 10,500. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்தோம். இப்போ சார்ஜ் ஏறிடுச்சு. Oppo F27 Pro Plus. Oppo F27 Pro Plus, 8GB RAM, 128, 5000 mAh பேட்ரி. வெறும் 12,500 கொடுத்துருக்காங்க. எட்ஜ் ஸ்க்ரீனில் இவ்வளோ கம்மியாக ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு பஸ், 12,500. Oppo F27 Pro Plus இது 5G மொபைலு. அசால்ட்டாக வாங்கலாம். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டால் கூட உடையாது, அந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே தான். ஸோ மொபைல் நல்லாயிருக்கு. பார்த்துட்டு என்னென்னு கூப்பிடுங்க. 12,500 ஒரிஜினல் டிஸ்பிளே. இது வந்து சார்ஜ் ஏறல. சரியா, இது என்னப்பா சார்ஜ் போடலையே ஒன்றும். சரி இருக்கப்பா, இது அப்படியே போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 6A, கூகுள் பிக்சல் 6A 13,500, அதாவது 13,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128, 8GB RAM, 128. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,500 தரான். இப்போ ஒருவேளை இதுக்குள்ளே பாக்ஸ் தானே இது? சார்ஜ் இருக்குது போல இருக்க பாரு. இது IMEI நம்பர் சேமாக பாரு. பாக்ஸோடு இருந்தால் டக்குன்னு வாங்கிடுவாங்க. 12,500 தான் போட்டிருக்கான். Oppo F27 Pro Plus. ஏற்கனவே ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. இங்கே ஒன்று போட்டோமா, இங்கே ஒன்று இருக்குது நம்மகிட்ட. இதாக ஒன்று இருக்குது நம்மகிட்ட, விற்காமல் ரொம்ப நாளாக கிடக்கு. இது 16,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. IMEI சேம் தான், அதே மொபைல் தான்ப்பா சார். பார்த்தீங்களா, பாக்ஸோடு இருக்குது. சரியா, 8/128 பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. ஏற்கனவே ஒரு கஸ்டமர் 16,000 கொடுத்து விற்க சொன்னார்ல, அதுவும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக இருக்குது. மொபைலோட ப்ரைஸ் வந்து 12,500, 12,500 தான் போட்டிருக்காரு. உண்மையிலே சூப்பர் ரேட்டு. உடனே வாங்கிடுங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். ஸோ உடனே பார்த்துட்டு வாங்கிடுங்க. கால் பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாக அப்டேட். நெட்டு தான் இப்போ மெயின். நெட்டு இல்லை, இன்டர்நெட் இல்லை இங்கே. ஒய்ஃபை வந்தோடனே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். சரியா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இது எதுக்குள்ள பாக்ஸுன்னு தெரியலையே. இந்த 12,500 கொடுத்தானே அதுக்குள்ளே பாக்ஸாக இருக்குமோ? இப்போ இதை ஓப்பன் பண்ணு. எதுக்கு பாக்ஸ் வச்சுருக்கான்னு சொல்லவே இல்லைப்பா. நான் வெறும் மொபைல் இல்லை, அவன் வெறும் மொபைல் தான் கொடுத்தான். இது வந்து இந்த இப்போ 2 OnePlus 9 என்ன கலரு? இந்த ப்ளூ கலரா கருப்பு கலரா? ஏன்னா இது வந்து 12,500. இன்னொரு பாக்ஸு 9 ப்ரோக்கு உள்ளது, அது கருப்பு கலருக்கா? ஓகே, அப்போ இது கருப்பு கலருக்கு பாக்ஸ் இருக்குது பஸ். பாக்ஸ் தான் இருக்குது, உள்ளே சார்ஜர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. OnePlus 9 Pro 12,500 rupees பாக்ஸோடு இருக்குது. இதுக்கு வந்து பாக்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு பாக்ஸ் வரல. OnePlus 9 இது.
9 ப்ரோ இருக்குது, அதுக்கு வந்து பாக்ஸ் இருக்குது. OnePlus 9 ப்ரோ வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன். நான் இங்கே போட்டிருக்க பாருங்க 15,500 மொனக்கடை அந்த லாஸ்ட் இல்லை, இந்த இது இறங்கி ஏறுற மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மொனக்கடை. OnePlus 9 ப்ரோ தான், இதோட சேம் IME தான், பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து 15,500. நான் கூட பாக்ஸ் இல்லைன்னு நினச்சி போட்டிருந்தோம், ஆனால் பாக்ஸ் இருக்குது. நாங்கள் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஏன்னா ஸோ பாக்ஸ்லாம் இது தனியாக கொடுத்துருக்காங்க, நான் பார்க்கல. இப்போ தான் ஒன்று ஒன்றா பார்க்குறோம். ஸோ இதுக்கு பாக்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வச்சுருவேன், பாக்ஸ் இருந்தால் உள்ளே வச்சு விட்ருவோம். இதை ஓப்பன் பண்ணேன் அப்புறம் வச்சுக்கலாம். இல்லைடா, ஒரே குழப்பமாயிருந்தா, அதுக்கு தான் சொல்கிறேன். நான் இதை க்ளீன் பண்ணி ஓகே, பாக்ஸ் இருக்குது. OnePlus 9 ப்ரோவுக்கும் பாக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 8 ப்ரோ வந்து எப்போவா ஒருக்கா தான் வரும். இது கோடு வேறு இருக்கு, டிஸ்பிளேயில் கோடு இருக்குது. பஸ் OnePlus 8 ப்ரோன்னு நினைக்கிறேன், 8 ப்ரோ. ஆனால் 8 ப்ரோ வந்து ரேர், கிடைக்காது. எப்போயாவது செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து தான் வரும். ஸோ இதில் வந்து ஒரு டிஸ்பிளேயில் ஒரு கோடு வேறு இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற விலை ரொம்ப கம்மி தான். எவ்வளோன்னா உங்களுக்கு 10,000, 10,000 ருபீஸு. கோடு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. எயிட் 128 ஸ்னாப் ட்ராகன் வாரியண்ட்டு, 2 கோடு இருக்குது. 10,000 10,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. இது என்னப்பா, இது இப்போ வந்ததா? பார்சல் வந்துச்சா? இதுவா? ஆமாம், பார்சலில் நீ எடுத்துருந்தியா? அவன் பிரிச்சானோ? இங்கே ஒரு பார்சல் இருந்துச்சுல்ல, நீ தான் பிரிச்சியா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 ப்ரோ, இது 12 ப்ரோ மேக்ஸு 32,000. ஸோ இது ஆல்ரெடி நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் இதை பற்றி. இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பாக்ஸோடு இருக்குது. MI 11 லைட்டு 7,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. இந்த மொபைல்லாம் பாக்ஸோடு இருக்குது. ஜிபி வந்து 8/128 5G மொபைல், இல்லை 6/128, சாரி 6/128. இது வந்து ஐஃபோனில் வந்து 7 ப்ளஸ். இது இப்போ இதையும் சார்ஜ் கொடுப்பாங்க. அப்பா இது சார்ஜ் இல்லாமல் வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா S22 அல்ட்ரா. சரி, அப்புறமா யோசிப்போம். சரி, இதோட இந்த வீடியோ கம்மி பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோ இருக்குது, நாங்கள் போடுறோம். இது அப்லோட் பண்ணிக்கிற ஃபஸ்ட் பார்ட்டாக இதை வச்சுக்கிறேன். உங்களுக்கு அடுத்தது நான் சொல்கிறேன், இருங்க.